ஒன்று கால்சியம் தான். கால்சியம் ரிலேட்டடான ஃபுட்டு நிறையா பால் குடிக்கிறது, கேழ்வரகு சாப்பிட்றது, வெத்தலைப்பாக்கு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றது, இது மாதிரி நிறைய நேச்சுரல் கால்சியம் இருக்குது. இல்லை நீங்கள் கால்சியம் எடுக்கிறீங்க, டேப்லெட்டாக எடுக்கிறீங்கனாலும் எடுத்துட்டு அது கூடவே விட்டமின் டெஃபிஷியன்சிக்கு நீங்கள் சப்ளிமெண்ட் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போன் வந்து அந்த நிலைமைக்கு வந்து கரெக்டாக வந்து போன் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். இல்லைனா ரொம்ப வீக் ஆகிட்டு போன் வீக்கானால் என்ன பிரச்சனை இதுதான், கொஞ்சம் விழுந்துட்டாலோ கை இடிச்சிட்டாலோ ஃப்ராக்சர் ஆகிட்டு சில பேருக்கு பிளேட்டெல்லாம் வைக்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்காங்க, சர்ஜரியெல்லாம் நடக்குது. அது ஏன்னா நம்ம இந்த அஜாக்கிரதையாக இருக்கிறதுனால தான். அதனால் முதியவர்கள் அப்படின்னா இப்போ வந்து ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வருது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாருக்குமே வருது. ஆனால் முக்கியமாக ஏன் பயப்படணும் முதியவர்கள்னால் இதுதான் ரீசன். அவங்க வந்து தவறுதலாக விழுந்துட்டாங்கன்னா அவங்களோட போன் வந்து ஃப்ராக்சர் ஆகி ரொம்ப சர்ஜரிக்கு போகிற கட்டம் வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்து அவங்களுக்கு உணவுலேயும் மாற்றத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. அவங்க காலம் வரைக்கும் அவங்க நிம்மதியாக வாழறதுக்கு நம்மளால் உதவி என்னென்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குதுன்னு பார்க்குறது தான். அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை சரி பண்ணால் முதியவர்கள் கூட சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம்.